யதார்த்தமாக பேசுபவர்கள் ட்ரெண்டை விரும்புவார்களா? இருக்கிறபடி பேசுகிறீங்க, ட்ரெண்டை விரும்புவாங்களான்னா இல்லை. அந்த யதார்த்தத்துக்கு கிடைக்கக்கூடிய அவங்க நேச்சுரல் ஆஃப் ஸ்லாங்கு, அவங்க நேச்சுரலாக பேசக்கூடிய விஷயம் அதே ட்ரெண்டு தான். இது ட்ரெண்ட் ஆக்கோன்னா ஒரு பேச்சை ட்ரெண்ட் ஆக்கிட்டு போயிடலாம். இயற்கையாகவே அப்படி பேசின, இயற்கையாகவே யதார்த்தமாக பேசும் பொழுது அவங்க எப்பவுமே அதே கேரக்டர் தான். ட்ரெண்டானால் பார்க்குறவங்களுக்கு புது வாய்ஸ் மாறியுமா, புது சொல்லு மாறியுமா, புது அர்த்தமாரம் தெரியக்கூடிய அவங்களுக்கு புதுசு ட்ரெண்டு. ஏன்னா இவங்க இயற்கை குணமே அப்படித்தான். அது நடிப்பதல்ல, யதார்த்தமாக பேசுவது நடிப்பதல்ல. அந்த ட்ரெண்டுங்கிறது ஒரு காலகட்டம் தான் போகும். 2 வருஷம் 1 வருஷமாக இல்லை, 3 மாதமா 6 மாதமா இல்லை, 10 நாள் 20 நாளா ஓகே. ஒரு சிலர் 1 மாதம், ஒரு சிலர் 2 மாதம், ஒரு சிலர் 3 மாதம். இவர் யதார்த்தமாக இருப்பவர் எப்பவுமே ட்ரெண்டு தான். அவர் எப்பவுமே எங்கே போய் நின்று பேசினாலும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அவங்க சொந்தக்காரர் மத்தியிலும் கட்டு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் பேசினா பிடிக்கும், ஒரு வேலை போய் பேசினா பிடிக்கும். யதார்த்தமாக மனசில் இருக்கிறத சொல்லுவார். எந்த மனசையும் வச்சுக்க மாட்டார். தாராளமாக வச்சுக்கிற வேலைக்கு நல்லது வச்சுக்கலாம், நல்லது சொல்லலாம், நல்லது நினைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் எப்பவுமே ட்ரெண்டு தான் வரும். யதார்த்தமாக இருப்பவர் எப்பொழுதும் ட்ரெண்டு தான். பார்ப்பவர்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் ட்ரெண்டு. அதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது.